திரு நேதாஜி அவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அழுது வாங்கப்படாது, அடித்து வாங்க வேண்டும் என்கின்ற கொள்கையை கொண்டிருந்தார்கள். அவர் இந்திய தேசிய இராணுவம் INA அமைத்து இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டார். ஆனால் நாம் பொதுவாக காங்கிரசினுடைய அரசியல் சரித்திரத்தை பார்ப்போமே ஆனால் நேதாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதியானது இழைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரசினுடைய தலைவராக திரு நேதாஜி அவர்களை தேர்ந்தெடுத்தும் கூட அவரை தலைவராக கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் மறுத்தார்கள். அதன் காரணமாக அவர் வெள்ளை அரசுக்கு எதிராக நாம் போர் தொடுத்து பாரதத்தை கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்பிலே இறங்கினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர்களுடைய INAல பெருவாரியாக இருந்த சோல்ஜர்ஸ் வீரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். அதில் திரு பெரியவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றினார்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கூட சுபாஷ் சந்திர போஸுன்னும் பெயர்கள் இருப்பதற்கு காரணமே பெரியவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஒரு ஆளுமை. ஆகவே தமிழக கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேதாஜி அவர்களுக்கு இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய அஞ்சலியை செலுத்துவதிலே நான் அதை பெருமிதமாக கருதுகிறேன். சார், திருப்பரங்குன்றத்துல என்ன சார் நடக்குது? நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு அங்க சொல்றேன்னா, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த களவாடுற கூட்டம் ஒன்று இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் காரைக்குடியில் பேசும் பொழுது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலை தடுமாறி பேசியிருக்கார். அவர் வள்ளுவரையும் வள்ளலாரையும் யாரோ களவாட பார்க்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கார். இந்த களவாடுறது கள்ள ரயிலில் வர்றதெல்லாம் திராவிடியன் ஸ்டாக்கோட உரிமை. நாங்கள் அந்த கள்ள ரயில்லையும் வரமாட்டோம், களவாடவும் மாட்டோம். ஆனால் வள்ளுவர் யார், வள்ளலார் யார் அப்படிங்கிறத பற்றி அடிப்படை ஞானம் இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர். நீங்கள் திருக்குறள் கட்டமைக்கப்பட்டிருப்பதே சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படையிலே. ஏனென்றால் சனாதன இந்து தர்மம் மானுட குறிக்கோளாக சதுர்வித புருஷார்த்தம், 4 விதமான மானுட குறிக்கோள், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. இதன் அடிப்படையில் தான் சனாதன இந்து தர்மமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் திருக்குறளும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதனால வள்ளுவரை விட பெரிய சனாதனி யாராவது உண்டா? அது மட்டும் இல்லை, நாம் வள்ளுவர் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னார். அறக்குறளை சொல்ற இந்த அறகுற படிப்பாளிகள் திராவிடியன் ஸ்டாக்கு அடுத்து என்ன சொன்னார்? சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். இதைத்தானே கண்ணன் சொல்லி இருக்கார் பகவத்கீதையில. சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களை நான் நிறுவியிருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷா. அது எதன் அடிப்படையிலானது? குவாலிஃபிகேஷன் அண்ட் ஜாப், செய்தொழில் வேற்றுமையான். ஆகவே வள்ளுவர் சொன்னதும் கண்ணன் கீதையில் சொன்னதும் ஒன்று தான். அது மாத்திரம் இல்லை, பல இடங்களிலே ஹிந்து தெய்வங்களை பற்றி வள்ளுவர் பேசியிருக்கார். அதோடு உங்களுக்கு ஏன்னா இவங்க 1330 நம்ம திராவிடியன் ஸ்டாக்கில் இருக்கிறவங்க 3 குறள் படிச்சிருப்பாங்களான்னா சந்தேகம்தான். ஏன்னா உங்கள் அப்பா அதை தங்கத்தட்டில் இருக்கின்ற மலம்னு சொன்னார் இல்லையா? தந்தைன்னா அப்பா தானே, அது வேறு ராஜா தப்பாக பேசிட்டான்னு சொல்ல போறீங்க. அதனால இவங்க தந்தை ஈவேரா என்ன சொன்னார்? தங்கத்தட்டில் இருக்கின்ற மலம்.
நான் சொல்றேன், வள்ளுவர் திருக்குறள்ல 4 வர்ணம் பற்றியும் பேசியிருக்கார். அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர். ஆகவே சனாதன இந்து தர்மத்தினுடைய ஒரு சாராம்சம் தான் திருக்குறள். அதை நீங்க படிக்கிறது கிடையாது, திருக்குறள் தெரியாது, தெரிஞ்சாலும் அறகுறையா பேசுவீங்க. சரி, வள்ளலார் பெருமான் யாரு? நீங்க வள்ளுவருக்கும் அவருக்கு பாழின் நெத்தியா, அவர் கழித்திருந்த ருத்ராட்சம் வகையரா அதெல்லாம் இல்லாம நீங்க அவரை படம் போடுறீங்க. வள்ளலார் திருநீர் இல்லாம இருந்திருக்காரா? நீங்க வள்ளலார் எந்த மாதிரியா? இது வள்ளலாரின் திருவருட்பாவிலிருந்து 30 செய்யுள் தினந்தோறும் ஒன்று, மாதம் ஒரு முறை படிக்கணும்னு சொல்லி நம்ம பதிப்பு திலகம் திரு சா மையப்பன் அவர்கள் பதிப்பிச்சிருக்கார். அதில் திருவருட்பாவில் வள்ளலார் முதல்ல சொல்லி இருக்கிறது முருகன் தோத்திரம். அப்ப வள்ளலார் யாரு? நிச்சயமா உங்க தந்தை இல்லை, ஈவேரா இல்லைங்கிறது சொன்னேன். நீங்க தப்பா ஏதோ நான் கருணாநிதியை தப்பா சொல்லிட்டேன் நினைக்கப்படாது. அதுக்கு அடுத்து மகாதேவ மாலை, முருகனை பத்தி, அப்புறம் சிவனை பத்தி மகாதேவ மாலை. அதுக்கடுத்து நமச்சிவாய சங்கீர்த்தனம். நான் கேட்கிறேன், வள்ளலார் பெருமானை விட மிகச்சிறந்த ஹிந்து உண்டா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தற்குறி இருக்கு, அதை நம்ம சொல்லத்தான் வேணும். அதுக்கு பேர் என்ன? உதவாநிதியா? உதயநிதி ஸ்டாலின். அவரு சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவாக அதை அழிப்பேன்னு பேசுறாரு. அதுக்காக அவருக்கு பெங்களூர்ல, பாட்னால, மகாராஷ்டிரால எல்லா இடத்துலையும் வழக்கு இருக்கு. அவர் இந்த வழக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார். சுப்ரீம் கோர்ட் இன்னி வேற மறுத்து இருக்கு, நீ அந்தந்த மாநிலத்துக்கு போ அப்படின்னு. ஆனா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெளிவாக அவர்கள் இன்டரிம் காமெண்ட்ஸ்ல சனாதனம்னு சொன்னால் அது ஹிந்து மதம். ஆகவே ஹிந்து மத பெரியோர்கள் இவங்களை நாம ஏன் களவாடணும்? அதனாலதான் சொன்னேன், இந்த களவாடுறது, கள்ள ரயில் ஏறி வர்றதெல்லாம் உங்க ரைட்டு, உங்க பேட்டன்ட், திராவிட மாடல் அதுல இருக்கு. அதுல நாங்க போட்டி போட விரும்பல. ஆகவே முதல்வர் அவர்கள் சரியான வார்த்தை பிரயோகம் வேணும். யார் எதை களவாடுறாங்க? உங்களை விட களவாணி கூட்டம் திராவிட ஸ்டாக்கை விட உண்டான்னு. ஆகவே மாண்பு முதல்வர் அவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க, ஆனா பெரிய ஏமாற்றம் சொல்லி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மாதிரியா இந்த கிராமத்தில், நான் கிராமத்தான், நீங்க என்ன மீடியா எனக்கு தெரியாது, இவ்வளவு அவசரமே என்னன்னு தெரியல. இந்த அரச மரத்தை சுத்தி அடி வைத்த தொடுக்குண்டாலாம் பாக்குறது, குழந்தை வளையவர்தான்னு. இது என்ன மனோபாவம்? போயிருக்காங்க, அமைச்சரை பார்த்திருக்காங்க, அமைச்சரும் மாண்புமிகு பிரதமரோடு பேசி இதுக்கு தீர்வு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இன்னும் 24 மணி நேரம் ஆகட்டுமே, உங்க குடிக்கட்டு போகுமா? அந்த மக்களுடைய வேதனை இங்க பாருங்க. நான் தான் வேற இந்த திராவிடியன் ஸ்டாக் நான் சொல்றேன், நீட்டு கொண்டு வந்தது யாரு? சாக்ஷாத் திராவிட முன்னேற்ற கழகம், காந்தி செல்வன் அவர் தான் அந்த பில்லை மூவ் பண்ணவர். ஆனா இந்த அயோக்கிய திராவிடியன் ஸ்டாக்கு அதுக்கு எதிராக பேசுறாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சரி, இந்த என்ன இந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இல்ல வேங்க வயல் தான் தெரியுமே, இவர்களோட டோட்டல் ஃபெயில்யூர். மீத்தேன், ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பனை 2 மெத்தட் இருக்கு. டீப் போர்வெல் மெத்தட், என்ன இன்னொன்னு ஃப்ராக்கிங் மெத்தட். ஃப்ராக்கிங் மெத்தட்னா கீழே கெமிக்கல் அனுப்பி அதை நிலப்பரப்பை பிளாஸ்ட் பண்ணி மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோகார்பன். அதுக்கு கையெழுத்து போட்டவர் மு க ஸ்டாலின். இவங்க எல்லாருமே குற்றவாளிகள். இவங்களே தப்பு பண்ணிட்டு அப்புறமா மக்கள்கிட்ட ஏமாத்த நினைக்கிறது. அது மாதிரியா 10 மாசமா அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டுக்கு
எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத ஸ்டாலின் அரசு இன்னைக்கு பேசுறத மக்களை ஏமாத்த. ஆனால் பிஜேபி ஏமாத்தாது. எப்படி நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டை நிறுத்தினமோ அன்றைக்கு இது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள்ட்ட பேசி, அது மாதிரி இப்போ கிஷன் ரெட்டி அவர்கள்ட்ட பேசி இருக்கு. டோன்ட் பி இன் ஹரி. 2 மாசமா போராடிட்டு வராங்க. நேற்று சிஎம் சிவகங்கை மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. போராட்டம் நடத்துக்கு ஏன் போலேன்னு சொல்லி அது இங்கே மட்டுமா? அப்புறம் பறந்தூர் பறந்து கிடக்கிறதேன்னு கேட்பீங்க. என்ன அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முந்தானா பரந்தூருக்கு போனாரா யாரோ ஒருத்தர், ஜோசப் விஜயா, அது எனக்கு தெரியல. அவர் போனாராம். அவர் என்ன சொல்றார், நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. அவர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அதனால தான் இதை நான் கேட்கிறேன். நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல, விமான நிலையம் வேண்டும், ஆனா பரந்தூர்ல இல்லைன்னு. நான் என்ன சொல்றேன், நண்பர் விஜய் அவர்கள் எங்க அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகள்ட்ட எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மத்திய சர்க்கார் அங்க அந்த விமான நிலையத்தை அமைக்கும். என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எல்லா அரசியல் தலைவர்களும் தற்குறிகள். இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை. அதனால என்ன பண்றது, நம்ம தற்குறிகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. அவதூறா பேசினாங்க. அதுக்கு பிஜேபி தான் முழுக்க காரணம். அவங்க சொல்லி தான் சீமான் பண்றான்னு சொல்லி சந்தேகமே இல்லாம ஈவேரா பற்றிய உண்மைகளை முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான், பிஜேபி தான். ஏன்னா 2013 if I remember the date, ஏப்ரல் 4 வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈவேரா தேச துரோகி. ஏன்னா 1944 வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளணும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி ஈவேரா. அது மட்டும் இல்ல, 47 ஆகஸ்ட் 15 துக்க தினம், தமிழ்நாட்டில் எல்லாரும் கருப்பு கொடி ஏத்துங்கன்னு சொன்ன தேச துரோகி. அதனால ஈவேரா தேச துரோகி. ஈவேரா தமிழ் விரோதி. தமிழ் மொழியின் மீது பற்று இருக்கின்ற எவரும் ஈவேராவை குச்சியால் கூட தொடமாட்டான். தமிழ் விரோதிகள், தீய சக்திகள் தான் ஈவேராவை பத்தி பேசும். ஏன் ஈவேரா என்ன சொல்றாரு, தமிழ் காட்டுமராண்டி மொழி, தமிழை படிக்காதே, தமிழை படிச்சா நீ பிச்சைக்காரனா கூட இருக்க முடியாது, அதனால வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷ்ல பேசு. அதுக்கப்புறம் ஈவேரா தலித் விரோதி, பட்டியல் சமுதாய மக்களின் முதல் எதிரி ஈவேரா. ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கோம். 1939 ஆலய நுழைவு போராட்டம் மதுரை திரு வைத்தியநாதையர் அவர்கள் தலைமையேற்று பட்டியல் சமுதாய மக்களை கோவில் கூட்டின்னு போனார். அதுக்கு உறுதுணையா யார் இருந்தார், பெரியவர் முத்துராமலிங்க தேவர். அப்ப ஈவேரா என்ன சொன்னார், பட்டியல் சமுதாய மக்கள் உள்ள போகக்கூடாதுன்னு. அவர் பயன்படுத்திய வார்த்தை உங்களுக்கு புரியறதுக்காக, மக்களுக்கு புரியறதுக்காக பயன்படுத்துறேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பள்ளனும் பறையனும் கோயிலுக்குள் போகக்கூடாது, ஈவேரா சொன்ன வார்த்தை. அப்படி போனால் சூத்திரன் பார்ப்பான் அளவு உயரமாட்டான், பள்ளன் பறையன் அளவு தாழ்ந்து போவான். அப்படின்னா ஏற்றத்தாழ்வில் நம்பிக்கை இருக்கின்ற பட்டியல் சமுதாய விரோதி எதிரி ஈவேரா. சமூக நீதிக்கான ஆளா இவங்கெல்லாம். சரி, அதே மாதிரியா பெண்களை போகப் பொருளாக விலைக்கு வாங்கி அனுபவித்தவர்கள் திராவிட இயக்கத்தினர். நான் உங்களுக்கு புஸ்தகம் சொல்றேன், தலைப்பு சொல்றேன், பக்கம் சொல்றேன், வரி சொல்றேன். சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகத்துல 34வது பக்கம் முதல் வரியில என்ன சொல்றாரு, ஈவேரா தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார், விலைமாதர் வீட்டிற்கு நண்பர்களோடு போவார். அதாவது சம்பவம் சமஷ்டி சம்பவம், கூட்டு. அதனாலதான் இப்ப கூட்டு பலாத்காரம் நடக்குது. ஈவேரா தானே எக்ஸாம்பிள் வச்சிருக்காரு. நண்பர்களோடு விலைமாதர் வீட்டுக்கு போவார். அதுக்கப்புறம் காவிரி ஆற்றங்கரையில் நண்பர்களோடும் விலைமாதர்களோடும் கூத்தடிப்பார். இது என் வார்த்தை இல்ல, சாமி சிதம்பரனார் வார்த்தை. அதனால கேட்டு இருக்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா யார் மேல கொடுக்கணும், யார் மேல, சாமி சிதம்பரனார் மேல, எம் மேல இல்ல. என்ன
அதற்கு அந்த விலை மாதரோட காவிரி ஆற்றங்கரையில் கூத்தடிக்க ஈட்டிங் அண்ட் மேட்டிங் இன் பப்ளிக் இஸ் an act of an animal. ஆனா அந்த அனிமலை போய் பெரியார்னு சொல்லுவீங்களா? அதுக்கு அவர் என்ன பண்றாரு, எப்படி பெண் அடிமையே அவர் பிராக்டிஸ் பண்ணாருங்கிறதுக்கு அந்த மாதிரி கூத்தடிக்க வீட்டிலிருந்து அவருக்கு சமையல் சமைத்து அனுப்ப வேண்டும். யாரு? அவர் மனைவி நாகம்மையார். நான் கேட்கிறேன், இவர் விலை மாதர்களோட கூத்தடிக்கிறதுக்கு, சாமி சிதம்பரம் சொன்னது கூத்தடிக்கிறதுக்கு மனைவியை நீ சோறு சமைச்சு கொடுன்னு சொன்னா அது பெண் அடிமைத்தனமா, பெண் விடுதலையா? இது எல்லாத்தையும் முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான். அதனால அப்படி யாராவது சொன்னா ஓகே. நான் தான் சொல்றேன், முட்டா பயலுக பைத்தியக்காரன் 10 சொல்லுவான், போகட்டும் விட்டு விடு. நீங்க போய் என்ன பண்ணீங்க? இந்த சுந்தரவல்லிங்கிற ஒரு அம்மாவை விட்டு கச்சா முச்சான்னு பேச விட்டுருக்கீங்க. வாட் எல்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டன். அதனால சீமானை இந்த விதத்துல நான் ஆதரிக்கிறேன்.